வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழகத்தில் மிக கனமழை எச்சரிக்கை விட்டிருக்காங்க. சில இடங்களில் ரெட் அலர்ட்டும் சில இடங்களில் ஆரஞ்சு அலர்ட்டும் விட்டிருக்காங்க. மக்களே, கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை தொடர்பான பல்வேறு அறிவிப்புகள் எல்லாம் வெளியாயிட்டிருக்கு. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு முதல் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் தீபாவளி பண்டிகை முடிந்து ஊர் திரும்ப புறப்பட்டவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து பல லட்சம் பேர் மீண்டும் திரும்பிய வண்ணம் இருக்காங்க. இவங்க பயணிக்கக்கூடிய வழியில் பலத்த மழை கொட்டி தீர்த்து வருகிறதாக சொல்கிறாங்க. இந்த தொடர் மழை காரணமாக பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அடுத்த நாளும் அரசு விடுமுறை அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அப்படி பார்த்தா மாணவிகளுக்கு தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை கிடைக்கும் சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா விடுமுறை மழையால் மேலும் நீட்டிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மிக கனமழை முதல் கனமழை வரை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. பொதுமக்களுடைய வசதிக்காக அவசர உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படின்னும் பொதுமக்களுக்கு அரசு சார்பில் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதனை கருத்தில் கொண்டு மாணவிகள் பாதுகாப்பு கருதி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அனைத்தும் விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் பள்ளிகளுக்கு மட்டும் ஆரம்பத்தில் விடுமுறை கொடுத்திருந்தாங்க. மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கிறதுனால கல்லூரிகளுக்கும் இந்த விடுமுறை அறிவிப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட தகவலின்படி வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் மஞ்சள் அலர்ட் சொல்லியிருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை 10 மணிக்குள் 7 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய பரவலான மழை பெய்யும். 7 மாவட்டங்களில் லேசான இடி மற்றும் மின்னலுடன் லேசானது முதல் பரவலான மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேசானது முதல் பரவலான மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் எது சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடலூர், கள்ளக்குறிச்சி, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர் போன்ற மாவட்டங்களில் லேசானது முதல் பரவலான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக மாறுமா மாறாதா அப்படிங்கிறத பற்றி செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை மைய தென்மண்டல தலைவர் அமுதா அவர்கள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மக்களே, தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மழை அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. மழை காலங்களில் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது. ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட், மஞ்சள் அலர்ட் இருக்கக்கூடிய பகுதிகளில் அத்தியாவசிய தேவைகள் இல்லாத வேலைகளுக்காக வெளியில் வருவதை தவிர்க்கலாம். வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருப்பதன் மூலமாக மழை காலங்களில் வரக்கூடிய சளி மற்றும் காய்ச்சலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.